சிம்பிள் நியூ டெக் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நாங்கள் உங்களுக்கு பயனுள்ள உபயோகமுள்ள தகவல்களை வழங்கி கொண்டிருக்கிறோம். உலகம் ரொம்ப காஸ்ட்லியாக போய்கிட்டு இருக்கு. நாங்கள் உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டான தகவல்களை தரோம். இப்போ நம்ம இபைக்கோட கிட்டோட அன்பாக்சிங்கை பார்க்க போகிறோம். அட்டைப்பெட்டிலே நீங்கள் பார்க்கலாம். அதில் மோட்டரு, ப்ரிவீலு, செயின், கண்ட்ரோலரு எல்லாமே இருக்கும். அட்டைப்பெட்டியோட படத்துலேயே நம்ம காட்டியிருக்காங்க. பேட்ரி எவ்வளோ இருக்குன்னு காட்டக்கூடிய இண்டிகேட்ரு, ஹெட்லைட்டு, அப்புறம் பாக்ஸு எல்லாமே நமக்கு அதிலே படத்திலே கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க நம்ம பிரிப்போம். நமக்கு பேசிக்காக என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சால் தான் நம்ம அந்த பைக்கை செய்ய முடியும். அட்டைப்பெட்டியை பிரித்தாச்சு. இப்போ முதல்ல நம்ம ஹெட்லைட் பாக்ஸை பார்க்குறோம். அதை பிரிக்கும்போது ஒரு செட்டு சாவி, ஹெட்லைட்டுக்குள்ளே மாட்டுற ரப்பரு, அப்புறம் ஹெட்லைட் எல்லாமே இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்கும்போது 5 பாயிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் மொதல் சாவி போடும்போது 5 பேட்டரி இண்டிகேட்டர் எரியும். 2வது சாவி திருக்கும்போது ஹெட்லைட் எரியும். நம்ம ஃபஸ்ட்டு வண்டியை ஓட்டும்போது மேலே 5ல் இருக்கிறது 1 குறைஞ்சி 4ஆக தான் காட்டும் லோட் ஆகுறதுனால. நீங்கள் ஃபுல் சார்ஜ் போட்டு ஓட்ட ஆரம்பிக்கும் போது ஃபுல்லாமே காட்டும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் லைட்டு. 4, 3, 2 அப்படின்னு பாயிண்ட் கம்மியாகும்போது 2ல் வரும்போது நீங்கள் சார்ஜ் போடுறது நல்லது. அப்படி இல்லைன்னா உருட்டுற மாதிரி வரும். அதனால் சிலர் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சார்ஜ் ஏற்றிக்கிறோன்னு போடுவாங்க. அப்படி போடக்கூடாது. அது ரொம்ப தப்பு. காரணம் என்னென்னா, இந்த பேட்ரி லித்தியம் ஃபெரோஸ் பாஸ்பேட்டால் ஆன பேட்ரி. சின்ன சின்ன பேட்டரியாக உள்ளதை சேர்த்து தான் பெரிய பேட்டரியாக உருவாக்கியிருக்காங்க. அதுதான் நவீன தொழில்நுட்பம். நீங்கள் வேறு வீடியோலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 அடுக்கில் சின்னமாக அடுக்கி ஒரு 70-80 பேட்டரி சேர்த்து ஒரு பெரிய பேட்டரியாக வச்சுருப்பாங்க. அது எல்லாம் சேர்ந்து தான் நமக்கு அவ்வளோ வால்டேஜ் கொடுக்குது. இந்த பேட்டரியோட லைஃப் ஒரு சைக்கிளுக்கு உட்பட்டது, ஒரு சுழற்சியாக வர்றது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இத்தனை முறை தான் சார்ஜ் போடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இத்தனை ஒரு 5000 தடவை 4000 தடவை தான் சார்ஜ் போட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஒரு தடவை ஃபுல்லாக சார்ஜ் ஏற்றி அது சார்ஜ் இறங்கினதுக்கப்புறம் போடுறது தான் சரியான முறை. அப்படி செய்யும்போது ஒரு தடவை போட்டோம், 2வது தடவை போட்டோம், 3வது தடவை போட்டோன்னு பேட்ரி ஏறி இறங்கிட்டு இருக்கும். அப்போ நம்ம எத்தனை தடவை சார்ஜ் போட்டோங்கிறது ஒரு தடவை ஃபுல்லாகி குறையிறத வச்சு நம்ம கணக்கு வச்சுக்கலாம். அதனால எப்போயுமே சார்ஜ் போட்டால் முடிஞ்சதுக்கப்புறம் போடுங்க. அதுதான் ஒரு சரியான முறை. அப்போ பேட்ரி நீடித்து உழைக்கும். நம்ம போட்ட காசுக்கு பிரயோஜனமாக இருக்கும். சராசரியாக 4 வருஷத்துலேருந்து 5 வருஷம் வரும் இந்த நவீன பேட்டரிகள் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. இது லித்தியம் ஃபெரோஸ் பாஸ்பேட் பேட்டரிகள். லித்தியம் அயன் இருக்குது. அதோட பெர்ஃபார்மன்ஸ் இது கீழே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பேட்ரி வாங்குறதுக்கு முன்னாடி இந்த பேட்டரியை பற்றின தகவல்களை யூடியூப்பில் நல்லா ஆராய்ங்க. யூடியூப்பில் நிறைய வீடியோ இருக்குது. நீங்கள் கம்பெனிலே வாங்கினா கூட லித்தியம் அயனா லித்தியம் ஃபெரோஸ் பாஸ்பேட்டான்னு கேட்டு வாங்குங்க. நவீன தொழில்நுட்பம் லித்தியம் ஃபெரோஸ் பாஸ்பேட் அதுதான் நீடித்து உழைக்குது. கம்பெனிலேருந்து வெளிவர வண்டிகளை கூட இப்படி நீங்கள் பார்த்து வாங்குங்க. அது தரமானதாக இருக்கும். சரி வாங்க மறுபடியும் கிட்டுன்னுடைய மேட்டருக்கு போவோம். நான் முதவே சொன்னது போல் சாவியை ஃபஸ்ட்டு போட்டால் பேட்ரி இண்டிகேஷன் காட்டும். 2வது சாவியை திருகினோம்னா நமக்கு ஹெட்லைட் எரியும். இதுதான் முறை. இப்போ யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அமேசானில் ஒரு 2000 ரூபாய்க்கு வாங்கி இந்த ஸ்பீடோமீட்டர் எடுத்து தனியாக அதில் பொறுத்துறாங்க. அப்படி தான் யூடியூப்பில் நிறைய வீடியோ நாங்கள் பார்க்குறோம். அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு கருவி அமேசானில் வாங்கி அதுக்கு தனியாக ஃபிட் பண்ண ஒரு 2000 செலவாகுது. அப்படி தான் எல்லோரும் ஸ்பீடோமீட்டரை வச்சுருக்காங்க. நாங்கள் அந்த செலவெல்லாம் நல்லா குறைக்கணுங்கிறதுக்காண்டி ஏற்கனவே வண்டியில் இருக்க ஸ்பீடோமீட்டருக்குள்ளே இருக்கிறதெல்லாம் இதை எடுத்து அதில் ஃபிட் பண்ணியிருக்கோம். அதனால் எங்களுக்கு ஒரு 2000 மிச்சமாயிருக்கு. நீங்கள் அதை வீடியோவில் சரியாக பார்த்தீங்கன்னா இதை நம்ம தூக்கி போடாமல் இதை நம்மளே பயன்படுத்திக்கிடலாம். 2000 நமக்கு மிச்சமாகும். அடுத்து வாங்க நம்ம செயினை பார்ப்போம். இந்த செயின் இவ்வளோ நீளம்தான் இருக்குது. இந்த நீளத்தில் கண்டிப்பாக வண்டியில் ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது. இது கிட்டத்தட்ட 2 அடி தான் இருக்கும். இது ஏன் இப்படி போட்டிருக்காங்கன்னா, ரிக்ஷாவில் சின்ன வீல் பெரிய வீல் இருக்கனால அதுக்கு பயன்படுத்துறதுக்காண்டி போட்டிருக்காங்க. ஆனால் நம்ம வண்டி வேலைக்கு இது ஆகவே ஆகாது. ஒருவேளை ஸ்கூட்டி மாதிரி வண்டிக்கு ஒருவேளை பயன்படுத்த முடியும்னா முயற்சித்து பார்க்கலாம். நாங்கள் இன்னும் அதை பார்க்கல. பாருங்கள், அடுத்து முக்கியமான விஷயம், சின்ன ஒரு பல் இருக்குது இதில். இந்த பல்லு தான் அந்த மோட்டரில் கரெக்டாக சேரக்கூடியது. தேவைப்பட்டால் இதை நம்ம மார்க்கரில் மார்க் பண்ணி அழகாக ஆங்கிள் கிரைண்டரில் கட் பண்ணி ப்ரீவீலில் நம்ம பற்ற வச்சுக்கலாம். அதே நீங்கள் ரொம்ப துல்லியமாக சென்டரில் வச்சு பற்ற வைக்கணும். இல்லைன்னா அவுட் அடிக்கும். அதே நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கோம். 3வதாக பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர் இருக்குது. இந்த கிட்டில் இதுவும் சேர்ந்தே வந்துடும் கண்ட்ரோலர். இந்த கண்ட்ரோலர் தான் இபைக்கோட மூளை மாதிரி. இதுக்குள்ளே தான் எல்லாமே மோட்ரு இயங்குது, லைட் எரியுது, எல்லா பேட்டரி இண்டிகேஷன் எல்லாமே இதுலேருந்து தான் காட்டும். ஸோ இதோட ஒயரிங் இதோட எல்லாமே ரொம்ப முக்கியம். இதை நம்ம பத்திரப்படுத்தணும், பாதுகாக்கணும். இது என்ன போட்டிருக்காங்கன்னா 48 வோல்ட்டு 750 வாட் மோட்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரேட்டட் ஸ்பீடு 450 ஹவர் பெர் மினிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இந்த கண்ட்ரோலரில் நிறைய ஒயர் இருக்குது, எப்படி கனெக்ஷன் கொடுக்குறது அப்படின்னு பயம் வேணாம், ரொம்ப ஈஸியாக வந்து கொடுக்கலாம். நாங்கள் வந்து ஈஸியான முறையில் எப்படி செய்கிறதுன்னு வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து அந்த வீடியோ புரிஞ்சுக்கிட்டு செஞ்சுக்கலாம். எந்த குழப்பமுமே இல்லை, அதனால் அதை பற்றி பயப்படாதீங்க. சரி வாங்க அடுத்த விஷயத்துக்கு போவோம். இந்த இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆக்சிலேட்டரும் ஒரு வெறும் கைப்பிடி மட்டும் கொடுத்துருக்காங்க. நல்லா தேவையான அளவுக்கு கேபிள் நீளமாகவே கொடுத்துருக்காங்க. இது போதுமானது தான். இந்த கைப்பிடியிலே நமக்கு வந்து ஹார்ன் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க, அதோட ஆக்சிலேட்டரும் கொடுத்துருக்காங்க. நம்ம எந்த அளவுக்கு ஆக்சிலேட்டர் திருகிறோமோ அந்த அளவுக்கு வந்து சென்சார் வந்து கூட்டி குறைச்சி மோட்டரை ஓட வைக்குது. அதனால வந்து ரொம்ப பத்திரமா வந்து நம்ம இந்த ஒயரிங்கை வந்து கொடுக்கணும். அடுத்து வந்து ஒயரிங் கிட்டு பார்ப்போம். ஒரு பாக்கெட்டில் இந்த ஒயரிங் கிட்ட வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுவும் குழப்பம் இல்லை, ரொம்ப ஈஸியாகவே நம்ம கனெக்ஷன் கொடுக்கலாம். என்னென்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டாவே போதும். நம்ம வந்து இப்போ வந்து லேசாக பார்க்கலாம். இன்னொரு இதில் வந்து தெளிவாக அந்த ஒயரிங் எப்படி இருக்குன்னு நாங்கள் சொல்கிறோம். முதல்ல இந்த சார்ஜிங் பாயிண்ட்டை வந்து ஒரு இடத்துல வந்து நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 ஸ்க்ரூ போட்டு நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஆட்டோமேட்டிக் ஸ்ப்ரிங் மூடி கொடுத்துருக்காங்க, அதனால் வந்து தூசி தண்ணி எதுவுமே வந்து அடிக்காது. இது ஒரு நல்ல விஷயம். இதில் வந்து கருப்பு சிகப்பு ஒயர் கொடுத்துருக்காங்க. எப்பயுமே நமக்கு தெரியும், கருப்பு வந்து நெகட்டிவ், சிகப்பு வந்து பாசிட்டிவ். இது ஒரு பேசிக்கான விஷயம், இது நமக்கு தெரியும். பேட்டரியிலேருந்து வர பாசிட்டிவே இந்த சிகப்பையும் ஃபிட் பண்ணணும், அதே மாதிரி பேட்டரியிலேருந்து வர கருப்பையும் ஃபிக்ஸ் பண்ணிடணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து சார்ஜ் சொருகும் போது வந்து பேட்டரியில் வந்து சார்ஜ் எரிக்கணும். ஒரே இதில் எல்லாத்தையும் சொல்ல முடியாது, அதனால் சார்ஜ் போடுறது எப்படி, எவ்வளோ நேரம் போடணும் அப்படிங்கிறது குறித்து தெளிவான இன்னொரு சுருக்கமான வீடியோ போட்டிருக்கோம், அதையும் நீங்கள் போய் பாருங்கள். அதில் வந்து பேட்டரிக்கு தகுந்த மாதிரி எந்த சார்ஜர் போடணும் அதெல்லாம் சொல்லியிருக்கோம், அதையும் போய் நீங்கள் பாருங்கள். ஒயரிங்க்கு கூட நாங்கள் வேறு வீடியோ போட்டிருக்கோம், அதையும் பாருங்கள். அடுத்து வந்து இந்த கிட்டிலே வந்து நமக்கு வந்து இன்னொரு கனெக்ஷன் பாக்ஸ் சின்னமாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 5 போல்ட்டை வந்து பிளாஸ்டிக்கில் ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க, அதில் தான் கனெக்ஷன் கொடுக்கணும். 5 பெரிய ஒயருக்காக 5 போல்ட் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை எங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். ஈஸியாக இபைக் செய்வது எப்படிங்கிற வீடியோவில் நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கோம், அதை பாருங்கள். அடுத்து தான் வந்து பிஎல்டிசி மோட்டர். நல்லா வெயிட்டாக நல்லா உறுதியாக வந்து கொடுத்துருக்காங்க. இதை ஒரு வாசரு, அதுக்கப்புறம் 13-14 நட்டு கொடுத்துருக்காங்க. மேலே வந்து சீன எழுத்தெல்லாம் போட்டிருக்கு, அது என்னன்னு நமக்கு தெரியல. அந்த மோட்டர்லேருந்து நல்ல அருமையான வந்து நீளமான கனமான ஒயர் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு சென்சாரையும் அட்டாச் பண்ணியிருக்காங்க. இந்த சென்சார் தான் அந்த கண்ட்ரோல் பாக்ஸ்லேருந்து வரக்கூடிய சிக்னலை பெற்று அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மோட்டரை இயங்க வைக்கிறது. இதில் என்ன சிறப்பு அம்சம்னா, இது வலிமையாக 3 பேரை கூட இழுக்குது. எங்கள் வீடியோவை பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு புரியும். 3 பேரை வச்சு நல்லா மேட்டில் கூட சளைக்காமல் போகுது. நாங்கள் அதை அனுபவபூர்வமாக பார்த்துருக்கோம். இந்த மோட்டார் 2 கண்ட்ரோலோட சிறப்பு அம்சம் இன்னொன்று இருக்குது. தேவைப்பட்டால் நம்ம வந்து இந்த வண்டி வந்து ரிவர்ஸில் போகக்கூடிய ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. தேவைப்பட்டால் நம்ம வந்து அதையும் கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். இன்னும் கூட ஒரு டிப்ஸு கொடுக்குறேன். நம்ம வந்து கியர் வண்டி, நார்மல் வண்டியை திருகிற மாதிரி ஒரே இதை திருகக்கூடாது. அப்படி இது பண்ணால் பேட்டரிக்கு ரொம்ப லோடு ஆகும். பெட்ரோல் வண்டியை திருகும்போது பெட்ரோல் எப்பயும் போயிட்டே இருக்கும். அது மாதிரி இந்த வண்டியை பயன்படுத்துகிறது சரியில்லை. நம்ம கொஞ்சம் ஆக்சிலேட்டர் திருகணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் விட்டுறணும், கொஞ்சம் நேரம் திருகணும், கொஞ்சம் நேரம் விட்டுறணும். பள்ளம் வந்து அப்படியே விட்டுட்டோன்னா அது வந்து போய் நமக்கு வந்து பேட்ரி லைஃப் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். கண்டினியூஸாக ஒரே இதாக திருகிட்டே இருந்தால் அது வந்து அவ்வளோ நல்லதில்லை, அது வந்து பேட்ரி ஹீட் ஆகும். அப்புறம் ரிக்ஷா ப்ரீவீல் கொடுத்துருக்காங்க, அது இந்த கிட்டோடே நமக்கு சேர்ந்து வந்துடுது. அது என்ன செய்யணும்னா, திருகும்போது அது லோட் ஆகும், நம்ம திருகாமல் இருக்கும்போது ஃப்ரீயாக வந்து அதுவே அது பாட்டுக்கு சுற்றிக்கிட்டு இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், டிசி டு டிசி கன்வெர்ட்டர். அது வந்து இந்த கிட்டில் வராது. அது வந்து நம்ம லைட்டு இதெல்லாம் ஹார்னு எல்லாத்தையும் வந்து கனெக்ஷன் கொடுக்கறதுக்குள்ளது. அது வந்து நம்ம வந்து அமேசான் போன்ற இதில் தான் வாங்கிக்கணும். அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை நீங்கள் நேரம் செலவழித்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற தகவல்கள் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.